எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்ட்ராட்டஜி. அதாவது வேர்ல்டு உள்ள எல்லா மார்க்கெட் இருக்குல்ல, ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டு, அப்புறம் எஸ்ஜிஎக்ஸு, அப்புறம் ஹேங்ஸங்கு, அப்புறம் நிஃப்டி, நம்ம நிஃப்டி இருக்குல்ல, அப்புறம் பேங்க் நிஃப்டி, எதாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட், ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி அது. மேக்ஸிமம் வந்து அது சக்ஸஸ் தான் ஆயிருக்கு. ஒரு 80% சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஓகே, நம்ம பார்ப்போம், என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு புரியணும்னா முதல்ல வந்து இந்த கேண்டலுடைய மீனிங் உங்களுக்கு புரியணும். அதாவது இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் விழுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 9:15 to 9:30 இந்த டைமில் ஒரு கேண்டில் விழுந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் விழுந்திருக்குன்னா இந்த கேண்டிலுடைய லோ தான் ஓப்பனிங் ரேஞ்ச் லோ. சரிங்களா? இந்த கேண்டிலுடைய ஹை தான் ஓப்பனிங் ரேஞ்ச் ஹை. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஓப்பனிங் ரேஞ்ச் லோ அண்ட் ஹைன்னு சொல்கிறது. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒன்று தெரியணும். ரெண்டாவது என்ன தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தள்ளி எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு லாஸாக தான் ஆகும். அதாவது அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. அந்த அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே லாஸாக தான் ஆகும். ஸோ எப்படி நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 18,027 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,027 இருக்குது. இதுதான் மார்க்கெட். இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும்னா கரெக்டாக அதுக்கு பக்கத்தில், அதாவது இந்த மணியில் செலக்ட் பண்ணணும். இந்த மணி எப்படின்னா, இப்போ கால் ஆப்ஷன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட எது கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து இந்த மணி. புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸோடைய எது அதிகமாக இருக்கோ அதுதான் புட் ஆப்ஷன் இந்த மணியில். சரிங்களா? அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்கோ அதோடைய நியர்பையில் இருக்குது. அதாவது இப்போ 18,027னா 18,000 எடுக்கணும். 18,000 எடுத்தீங்கன்னா அது இந்த மணி கால் ஆப்ஷனுக்கு. இப்போ புட் ஆப்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா 18,027 இருக்கு. அப்போ 18,050 எடுக்கணும். அது இந்த மணி. ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ரெண்டு விஷயமும் இந்த மணியில் நீங்கள் எப்பவுமே ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும். அதாவது அந்த அந்த நிஃப்டியுடைய அது இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா இந்த மணியில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டும் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா? அதாவது ஓஆர்பினா என்னதுன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலில் ஃபர்ஸ்ட் கேண்டில் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் லோ வந்து ஓப்பன் ரேஞ்ச் லோ, ஹை வந்து ஓப்பன் ரேஞ்ச் ஹை. இதுதான். ஸோ இது ரெண்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுது. ஃபைன். இப்போ ட்ரேடிங் வியூவில் வந்து ரெண்டு இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் வித் ப்ரைஸ் டார்கெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு இண்டிகேட்டர். ரெண்டாவது இண்டிகேட்டர் மேக்ஸ் கெயின். இந்த மேக்ஸ் கெயின் இண்டிகேட்டர் பற்றி நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். அந்த வீடியோவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. அது வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பழைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 to 60% உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்கும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி 80% உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஃபைன். ஓகே, இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் வித் ப்ரைஸ் டார்கெட். இதில் என்ன செட்டிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் வந்து இதான் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் வைக்கிறது. அதாவது 15 மினிட்ஸ் கேண்டில் தான் வைக்கணும். 5 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸ் கேண்டிலோ வைக்காதீங்க. 15 மினிட்ஸ் கேண்டில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு 15 மினிட்ஸில் மார்க்கெட் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓப்பன் ரேஞ்ச் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 to 9:30 வைக்கணும். சரிங்களா? அடுத்தது ஓப்பன் ரேஞ்ச் டைம் ஜோன் வந்து ஏஷியா கொல்கட்டான்னு மாற்றிக்கோங்க அந்த இதில், அந்த ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டரில். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமானது ப்ரைஸ் டார்கெட் டைப் வந்து ஃபிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபிப்னா ஒன்றும் இல்லை, வந்து ஃபிபனோக்கி சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிபனோக்கி சீக்வன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் அடுத்த ஒரு வீடியோ வேணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து ஃபிபனோக்கி சீரிஸ்னால் என்ன, ஏன்னா வந்து ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி போகும், நமக்கு அது தேவையில்லை. இப்போதைக்கு ஃபிபனோக்கினா என்னன்றது மட்டும் பார்த்தா போதும். ஃபிபனோக்கி சீக்வன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டார்கெட் லைன் வித் 1ன்னு வச்சுக்கோங்க. ஷேர் த ஓஆர்பி ரேஞ்ச் இதையும் வச்சுக்கோங்க, இதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது எதில் தெரியுமா? இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் வித் ப்ரைஸ் டார்கெட்ஸ்ன்ற இண்டிகேட்டரில். ஓகே, இதுதான் இந்த செட்டிங்ஸ்.
அப்புறம் மேக்ஸ் கெயின் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அந்த இண்டிகேட் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கீழே வந்துடும். அவ்வளோதான். இந்த 2 விஷயமும் பண்ணணும். இப்போ நம்ம ட்ரேடிங் வியூ வெப்சைட்குள்ளே போகலாம், டூல்குள்ளே போகலாம். இப்போது இதான் உங்களுக்கு வந்து சாரி ட்ரேடிங் வியூ. ஸோ இப்போ இதில் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், 2 இண்டிகேட்டர் சொன்னேன். எதுலாம் ஓஆர்பி, அதாவது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் வித் ப்ரைஸ் டார்கெட். அதுக்கு ஓகேவா, அந்த வாட் இஸ் தட், அந்த இண்டிகேட்டரும் இந்த இருக்கு பாருங்க மேக்ஸ் கெயின், இதான் மேக்ஸ் கெயின். ஓகேங்களா, இந்த இண்டிகேட்டரையும் நான் ஓப்பன் பண்ண சொன்னேன். செட்டிங்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு வாட்டி. இப்போ செட்டிங்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 9:15 to 9:30 15 மினிட் கேண்டில் தான் வச்சுருக்கேன் இதில், சரிங்களா. அப்புறம் ஏஷியா கொல்கட்டா வச்சுட்டேன், ஃபிப்னாக்கி வச்சுட்டேன், ஓகேங்களா. அப்புறம் ஷேட் பண்ணிட்டேன். ஃபைன், இவ்வளோ தான் இதனுடைய விஷயம். ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் 1 மினிட் கேண்டில்லேருந்து 50 மினிட் கேண்டிலாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டிங்களா? இப்போது நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம், எப்படி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 50 மினிட் கேண்டில் விழுந்திருக்கு, சரிங்களா. அதாவது இன்னைக்கு வந்து டேட் வந்து 23. ஸோ 23 மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 50 மினிட் கேண்டில் விழுந்திருக்கு. இது வந்து ஹை காமிக்க பாருங்க, ஓஆர்பி ஹைன்னு போட்டு கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஓஆர்பி லோன் கொடுத்துருக்காங்களா, சூப்பர். ஓகே ஓகே. இப்போ வந்து என்ன ஆயிருக்கு, அடுத்த கேண்டில் பாருங்க, இங்கேருந்து திருப்பி ஆரம்பிச்சு கரெக்டாக இதை பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு ப்ரைஸ் என்ன, 18,118, சரிங்களா. 18,118னா இப்போ நீ வந்து இது வந்து பிரேக் ஆகுது. எது பிரேக் ஆகுது, ஓஆர்பி வந்து பிரேக் ஆகி மேலே போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 18,100 சிஇ எடுக்கணும். 18,100 சிஇ எடுக்கணும். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாருங்க, கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ சூப்பராக ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம், ஓகேங்களா. அப்போது என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஓஆர்பி லோ ஹை இதை மார்க் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அடுத்த கேண்டில் பாருங்கள், அப்படியே வந்து கரெக்டாக இதை பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது. ஸோ மேலே போன உடனே உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்குது இன்னைக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓஆர்பி. ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதை செலக்ட் பண்ணணும்னு சொன்னேன், 18,100ன்னு சொன்னேன். அதாவது இந்த மணியில் எடுக்கணும். இப்போது என்ன, சிஇ தான் எடுக்கணும், ஏன்னா இது மார்க்கெட் மேலே போகுது. ஸோ கால் ஆப்ஷன் சிஇ தான் எடுக்கணும் நீங்கள். ஓகே, முடிஞ்சுது. இப்போது இது வந்துருச்சா. இப்போ வந்து எவ்வளோ தூரம் வைக்கணும். ஸோ இப்போ பாருங்க, நிறைய லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து ஃபிபனோக்கியோடைய டார்கெட்ஸ். ஃபிபனோக்கி சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 23% ஃபிபனோக்கி. இது வந்து ஒரு 33 நினைக்கிறேன் இது. அப்புறம் இது 100%. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்லேயே நீங்கள் வெளியே வந்துடணும். இல்லை உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் டார்கெட் இருக்குல்ல, இந்த எல்லோ கலர் லைன், இது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இது வரைக்கும் வந்துட்டு அப்புறம் அப்படியே இறங்கிட்டு. ஸோ இந்த டார்கெட் கண்டிப்பாக அச்சீவ் ஆகிடும். ஸோ நான் எப்போவுமே வந்து இந்த செகண்ட் டார்கெட் வச்சுருவேன், எப்படி அது வந்து ரீச் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ஃபிபனோக்கி சீக்வன்ஸ் இருக்குல்ல, இது 1 இது 2 இதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னைக்குள்ள நிலைமையில் ஒரு ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஒரு ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுனா உடனே நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடணும். அதுக்கு மேலே நீங்கள் அதாவது அதுக்கு மேலே எந்த ட்ரேட் பண்ணாங்க, ஒரு ட்ரேட் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கிடச்சிடும், நீங்கள் வெளியே வந்துடலாம், சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது, இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது ஒரு லாட்டை வச்சு பண்ணுங்கள். ஒரே ஒரு லாட் மட்டும் வாங்கி அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் எடுங்க. சின்ன ப்ராஃபிட், 500 1000 அப்படின்னு ப்ராஃபிட் எடுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு 3 4 5 லாட்டு 10 லாட்டு சேர்த்து வச்சு எடுத்து டக்குன்னு இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குல்ல, இதில் நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்க. ஸோ இன்னைக்குள்ளது நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம நேற்றுள்ள செக், அதாவது 20ஆம் தேதி உள்ள செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ 20ஆம் தேதி பாருங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இது ஓஆர்பி ஹை, இது ஓஆர்பி லோ, பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி பாருங்கள், ஒரு 40 பாயிண்ட் மேலே வந்திருக்கு, ஒரு 40 பாயிண்ட் மேலே வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இது ஒரு சக்ஸஸ் தான். அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு ட்ரேட் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. இது வந்து ஓஆர்பி லோ, இதை லோ ஹிட் பண்ணிட்டு கீழே போயிருக்கு. ஸோ இங்கே ஒரு பி எடுத்துக்கலாம், இங்கே சி எடுத்துக்கலாம், இங்கே ஒரு பி எடுத்துக்கலாம். ஸோ 2 வாட் இஸ் தட், 2 சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் உங்களுக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா. இப்போ அதுக்கு முந்தின நாள் போகலாம். இப்போ பாருங்கள் 19th. ஸோ இது லோ, இது ஹை, ஓஆர்பி லோ, இது ஓஆர்பி ஹை பாருங்கள். ஸோ இது வந்து என்ன ஆயிருக்கு, பி போயிருக்கு, மேலே போயிருக்கு, பிரேக் அவுட் ஆகிருக்கு, கொஞ்சம் தான் வந்திருக்கு. ஆனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் ஆகிருக்கு, சரிங்களா. அவ்வளோதான், அதுக்கப்புறம் வெளியே வந்துடணும். வெளியே வந்துருச்சு, வெளியே இருந்து அப்புறம் கீழே போயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பெரிய ப்ராஃபிட் கிடையாது,
சம்டைம்ஸ் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா லாஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை பாருங்கள். இது வந்து என்ன, 18th அன்னைக்கு பாருங்கள், 15 மினிட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, சூப்பராக போயிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட எவ்வளோ போயிருக்கு, 90லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80-90 பாயிண்ட் போயிருக்கு. ஸோ சூப்பரான ப்ராஃபிட் எடுக்கலாம் நீங்கள். ஸோ இது ஒன்று. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, இங்கே அதாவது 17ஆம் தேதி இது என்ன சொல்கிறது, பிரேக் அவுட் ஆகிருக்கு, சூப்பராக போயிருக்கு. இது ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி திருப்பி இறங்கியிருக்கா, மறுபடியும் பிரேக் ஆகிருக்கா, பிரேக் ஆகி திருப்பி மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. ஸோ இதில் இதுக்கு ட்ரேட் எடுக்கலாம். பட் என்ன கேட்டால் ஒரு ட்ரேட் சக்ஸஸ் ஆகிட்டா நீங்கள் வெளியே வந்துடணும், அவ்வளோதான். ஓவர் ட்ரேடே பண்ணாதீங்க, ஒரே ஒரு ட்ரேட் எடுங்க, வெளியே வந்துருங்க, முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் பேக் டெஸ்ட். பேக் டெஸ்ட்னா என்னன்னா, ப்ரீவியஸ் டேஸை செக் பண்ணி பார்த்து அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். இது தான் பேக் டெஸ்ட் ஒன்று. ஸோ 3 விதமான டெஸ்ட்டு சொல்லுவாங்க. ஒன்று பேக் டெஸ்ட், இன்னொன்று பேப்பர் ட்ரேடிங். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட் டைம் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு, அதாவது ஒரு 10,000 வச்சுக்கோங்க, 10,000 வச்சு ஒரு லாட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் சக்சீட் ஆகிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் இது பண்ணலாம். ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா என்ன அட்வான்டேஜ்னா, ட்ரேடிங் வியூவில் கிளியராக போட்டு கொடுத்துட்றான் பாருங்கள், லைனை போட்டு கொடுத்துட்றான். போட்டு கொடுத்து எப்படி நீங்கள் வந்து டார்கெட் வைக்கணும், எவ்வளோ தூரம் போகணுன்றதுக்கும் போட்டு கொடுத்துட்றான் பாருங்கள். ஸோ கரெக்டாக நீங்கள் எப்படியும் அந்த பிரேக் அவுட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் கண்டிப்பாக ரீச் ஆகிடுங்க. செகண்ட் டார்கெட் வந்து சம்டைம்ஸ் ரீச் ஆகலாம், சம்டைம்ஸ் ரீச் ஆகாமல் போகலாம். ஸோ உங்களுடைய லாஸ் பண்ணுற சக்தியை வச்சு நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுங்க. ஃபைன். திஸ் இஸ் த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வேணா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? Thanks. Thank you.